ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்கு ஜனவரி 21 முதல் ஜனவரி 31 வரை 11 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் நம்முடைய லக்னத்திற்கு 3ஆம் இடமான கும்பராசியில சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல பயணிக்கிறார். மதியம் 1:57 வரை. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நம்மளுக்கு பூர்வ புண்ணிய கிரகம், 5ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. தனஸ்தானத்துல 2ஆம் வீட்டுல சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சூரியன் பாக்யாதிபதி. அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரத்துல செவ்வாயோட இணைந்து காணப்படுகிறார். கூடவே புதனும் இணைந்து காணப்படுகிறார். இந்த 3 கிரக பலன்களும் நன்றாக நமக்கு தனஸ்தானத்துல இருக்கிறதுனால பல்வேறு விதங்களில் பணவரவு அப்படின்ற விஷயத்தை நடத்தி கொடுக்கும். அதே போல நம்முடைய உறவுகள் செழிப்பாக இருப்பதை காட்டுகிறது. குழந்தையாகட்டும், கணவன் மனைவியாகட்டும், அல்லது மற்ற உறவு வகையிலையும் ஒரு நல்ல ஆதாயம் இருப்பதை காட்டுகிறது. மனைவி அல்லது கணவனுக்கு 8ல் செவ்வாய் இருக்கிறதுனால, 8ல் இத்தனை கிரகம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. சில பேருக்கு பேச்சுவார்த்தைகளில் கூட சங்கடங்கள் வரலாம். இந்த 1:57க்கு முடிஞ்சு சதய நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த சதயம் என்பது கும்பராசியில சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிற அதே வேளையில ராகுவுமே அங்கேயே சதய நட்சத்திரத்துல சந்திரனோட சேர்க்கை பெறுகிறார். அப்ப 3ஆம் இடம் என்பது என்ன? ஒரு பிரயாணம் பண்றது, ஒரு ஆவணங்கள் பற்றி டீல் பண்ணுறது, தகவல் தொடர்பு, இதையெல்லாம் குறிப்பிடுது. இளைய சகோதரம், இதையெல்லாம் குறிக்கிற ஸ்தானம். இந்த ராகு கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கு. கேது நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ இடமாற்றம், ஆவணங்கள், பூர்வீக கோயில் வழிபாடுகள் மற்றும் நமக்கு இப்போ வெளிநாட்டு சார்ந்த படிப்பு சம்மந்தப்பட்டது, இடமாற்றம், வீடு மாற்றம், இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, வாகனம் விற்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்கும். மறுநாள் வியாழக்கிழமை ஜனவரி 22 மதியம் 2:26 வரைக்கும் இந்த நிகழ்வுகள் அமைகிறது. அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்மளுக்கு 7ஆம் வீட்டில் இருக்காரு. குருவனுடைய புனர்வூச நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கும் நமக்கு ஆதாயமான நாள் தான். ஒப்பந்தங்கள் மூலமாக கையெழுத்தாகிறது, கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங் லைனில் இருக்கவங்க, உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்க அனைவருக்கும் இது நல்ல நாளாக அமைகிறது. புதன் 2ல் இருக்கிறதுனால 7 சார்ந்த 2 அப்படின்னு எடுக்கணும். அப்போ கணவன் அல்லது மனைவி மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சேர்க்கை. ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை மதியம் 2:32 வரைக்கும் இந்த பூரட்டாதி. அதற்கு பிறகு உத்திரட்டாதி. 4ஆம் இடத்துல சந்திரன். உத்திரட்டாதி என்ற சனியின் நட்சத்திரம். சனி பகவானும் அதே உத்திரட்டாதியிலேயே இருந்து சனி சந்திரன் சேர்க்கை பலனை தருகிறார்கள். 4ஆம் வீடு என்கின்ற காரணத்தினால நமக்கு வீடு, வாகனம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இதுக்கெல்லாம் நல்லது பண்ணாலும் கூட குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்துல, தாயார் விஷயத்துல சில சஞ்சலங்களை அனுபவிக்க நேரும். அஷ்டமாதிபதி இல்லையா சந்திரன், அதனால இன்னைக்கு சஞ்சலங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் உறவுகளுக்கு. ஜனவரி 24 சனிக்கிழமை மதியம் 2:15க்கு உத்திரட்டாதி முடிந்து ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாய் மற்றும் ராகுனுடைய உபநட்சத்திரங்களையும் பயணிக்கிறாரு. புதன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது சுக்கிரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த புத சுக்கிர சேர்க்கை பலன் அப்படின்றது நடக்குது. புதன் நமக்கு 7-10 ஆனால் சுக்கிரன் நம்மளுக்கு 6-11 அப்போ குடும்ப ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் பிணக்குகள் ஏற்படும், உறவுகளில் சுணக்கம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் மதியம் 2:15க்கு தொடங்கி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 25
மதியம் 1:35 வரைக்கும் நம்ம இந்த பலன்களை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சந்திரன் மேசராசிக்கு போயிடுறாரு. 5ஆம் வீட்டில் கேதுனுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. கேது பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து சுக்கிரன் நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இது ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். தொடர்புகள் நம்முடைய பழக்க வழக்கங்களை குறிக்கும். மற்றும் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களையும் மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் இது சாதகமாக அமையும். ஜனவரி 26 திங்கட்கிழமை மதியம் நண்பகல் 12:32 அஸ்வினி முடிந்து பரணி தொடங்குகிறது. இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். 9ஆம் வீட்டில் கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கு. அப்போ 5ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரனும் 9ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவும் ஒரு கனெக்டிவிட்டி பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஆன்மீக ஈடுபாடுகளில் ஏற்படக்கூடிய சில நல்ல மாற்றங்கள் என்று நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனால் சுக்கிரன் இருப்பதோ 2ஆம் வீட்டில் சந்திரன் நட்சத்திரத்தில், அதில் புதனும் சேர்ந்திருக்கிறாரு, சூரியனும் சேர்ந்திருக்காங்க. அதனால் இதையெல்லாம் கலப்பு பலன்களாக இருக்கிறதுனால பணத்தட்டுப்பாடு அல்லது கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயங்கள் நிகழ்வுகளில் நம்மளை கொண்டு போய் விடும். அதனால் கொஞ்சம் நம்ம நிதானத்தோடு நடந்துக்கலாம். இந்த சுக்கிரன் பொருள் சேர்க்கை, இப்போ ஒரு சம்பளம் வாங்குற வேலையில் இருந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கைக்கு இன்னைக்கு நிகழ்வுக்கு சாதகமாக இருக்கும். ஜனவரி 27 பரணி நட்சத்திரம் நண்பகல் 11:08 முடிந்து கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மேசராசிலையும் மற்ற பாதங்கள் ரிஷபராசிலையும் இருக்கு. மாலை 4:44 சந்திரன் ரிஷபராசிக்கு போயிடுவாரு. அப்ப நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு. அது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 2ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே ஒரு சேர்க்கை பலனில் இருக்கிறதுனால பண ஆதாயம், வேலை வாய்ப்பு மற்றும் சொந்த தொழில் இதுக்கெல்லாம் சாதகமான நாளாகும். அரசு சார்ந்த நிறுவன பணிபுரியவர்களுக்கு முக்கியமான நாளாகவும் இருக்கும். ஜனவரி 28 புதன்கிழமை காலை 9:26 முதல் ரோகிணி நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறதுனால ஹெல்த்தில் கோல்டு அட்டாக் பண்ணுறது, வைரல் ஃபீவர் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தாயார் சம்மந்தப்பட்ட வகையிலையும் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஆனால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி உறவு மற்றும் மறைமுக எதிரிகள் தொல்லையினால சில பிரச்சனைகள் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்களும் நமக்கு ஒரு கவலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்துல தான் 3-4 கிரகங்கள் 2ஆம் வீட்டில் சேர்ந்துருக்கு. அதனால ஒரு சிலருக்கு சம்பளத்திற்கு வேலை பார்க்குறவங்களுக்கு குறைவில்லை. ஜனவரி 29 வியாழக்கிழமை காலை 7:31 முதல் மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். இதே செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் 4 கிரக சேர்க்கை பலன் சிறப்பாக இருக்கும். தனவரவு, வேலைவாய்ப்பு, தொழில் பலம் நன்றாக இருக்கும். ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். அதனால 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு தைரியத்தை கொடுக்கும், கம்யூனிகேஷனை கொடுக்கும் மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களை ஈடுபட செய்யும். தெய்வ வழிபாடுகள் மற்றும் நமக்கு சிறு பிரயாணங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஜனவரி 31 சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். குரு 7ஆம் வீட்டில் குருவினுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு மற்றும் தாயார் வழியில் சின்ன சின்ன பிணக்குகள் இருந்தாலும் பொருள் சார்ந்த வகையில் நல்லபடி நமக்கு பலனளிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பராபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.